صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இஸ்முக்கு மட்டும் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இருந்தாலும் சில உதாரணங்கள் கித்தாபுகளில் போடுறாங்க. சில களிமாக்கள், அந்த களிமாக்களுக்கு முன்னால் அதுக்கு தோதுவான ஜருடைய எழுத்துக்களை நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் முதலாவது பாருங்கள், மன்சில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. மன்சில்னா என்ன அர்த்தம்? வீடு, தங்குமிடம், விடுதி அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஹரஜித்து மினல் மன்சில், வீட்டை விட்டும் நான் வெளியேறினேன். இப்போ பாருங்க, மன்சில் ஏன் ஜரு செய்கிறோம் அப்படின்னா மின்னுங்கிற ஜார் அங்கே என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கிறது. அப்போ ஹரஜித்து ஃபேலமிர் ஃபாயிலு, மின்னு ஜாரு, மன்சில் மஜ்ரூர். மின்னு என்கிற ஜருடைய எழுத்து வர்றதுனால தான் மன்சில் என்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், ஜரு செய்திருக்கிறோம். அடுத்து பாருங்க, அல் அருது. அல் அருது, அருதுனா தெரியும், பூமி அப்படின்னு தெரியும். இப்போ இதுக்கு தோதுவான, இதுக்கு முன்னால் ஒரு ஜருடைய எழுத்து நம்ம சேர்க்க போகிறோம். குரானில் பாருங்களேன், பாருங்க, லா துஃப்சிது, லா துஃப்சிது ஃபில் அருதி. என்ன அர்த்தம்? பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். லா துஃப்சிது, நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம். வேண்டாம்னு சொல்றதுனால இந்த லா நகி அல்ல, நஃபி அல்ல, நகி. துஃப்சிது ஃபேலம் இர்ஃபாயிலு, ஃபீ தெரியும், ஜாரு அருதி மஜ்ரூர். அப்போ ஃபீ என்ற ஜருடைய எழுத்து வர்றதுனால தான் அருதி அப்படின்னு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஜரு செய்திருக்கிறோம். லா துஃப்சிது ஃபில் அருதி. அடுத்து பாருங்க, சமாவுன் அப்படிங்கிற வார்த்தை கிதாபில் போட்டிருக்கிறாங்க. சமாவுன், சமானா என்ன அர்த்தம்? வானம். இதுக்கு குரான்ல ரொம்ப ஆயத்து இருக்கு. இங்க பாருங்க, வஃபிஸ்ஸமாயி, வஃபிஸ்ஸமாயி ரிஸ்குக்கும், வஃபிஸ்ஸமாயி ரிஸ்குக்கும். ரிஸ்குனா என்ன அர்த்தம்? வாழ்வாதாரம் அப்படின்னு அர்த்தம். நம்ம உணவுன்னு மட்டும்தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். மனிதன் வாழ்வதற்கு எது எது தேவைப்படுமோ அது அனைத்துமே வாழ்வாதாரம் தான். அப்போ வஃபிஸ்ஸமாயி ரிஸ்குக்கும், வானத்தில் இருக்கிறது உங்களின் வாழ்வாதாரம். அப்போ என்ன? மழை பொழிந்தால்தான் சாப்பாடு, காய்கறிகள், ஆடைகள். அப்போ நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு அசலாக இருக்கக்கூடிய மழை வானிலிருந்து தான் பொழிய வேண்டும். சரி, அது இருக்கட்டும். பாருங்க, ஃபீ வர்றதுனால தான் சமாயி நாம் என்ன செய்கிறோம், ஜரு செய்திருக்கிறோம். இந்த சமாயி என்பதற்கு ஜரு செய்த ஜாரு யாரு? ஃபீ தான் என்ன செய்து ஜரு செய்திருக்கிறது. அடுத்து பாருங்க, மாவுன் அப்படிங்கிற வார்த்தை. மாவு, மாவுனா என்ன அர்த்தம்? தண்ணீர். இங்க பாருங்க, வஜஅல்னா, வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷையின். அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றார். அதாவது ஒவ்வொரு உயிரினங்களையும் தண்ணீரில் இருந்து நாம் படைத்தோம். ஜஅல்னா படைத்தோம், தண்ணீரிலிருந்து படைத்தோம் அப்படின்னு அந்த தண்ணீர் என்னது? அதாவது நுதுஃபா, விந்து. விந்திலிருந்து தான் மனிதன் பிறந்தான். ஆடு மாடுகள் பிறக்கிறது, யானை குதிரைகள் பிறக்கிறது. எல்லா உயிரினங்களும் அந்த இந்திரிய துறையிலிருந்து தான் பிறக்கிறது. கட்டிடங்கள் கட்டுவதற்கு தண்ணீர் தேவை, வாகனங்கள் தயாரிக்க தண்ணீர் தேவை,
ஆடைகள் தயாரிக்க தண்ணீர் தேவை. எல்லாவற்றிற்கும் தண்ணீர் வந்து அசல். அப்போ இங்கே பாருங்க, மாயின் ஏன் நம்ம ஜரு செய்கிறோம் அப்படின்னா மின்னு ஜார் வந்துருக்கு. ஜார் வர்றதுனால தான் மாயி அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஜரு செய்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் போகும்போது அவர் மகன் என்ன செய்கிறாரு, காஃபிர்களோடு இருக்கிறார். அப்போ கப்பலில் வந்து ஏறுப்பான்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு, யசிமுனி மினல் மாயி, யசிமு நீ மினல் மாயி. நான் உயரமான கட்டிடங்களில் ஏறிக்கிறவேன் அல்லது மரங்களில் ஏறிக்கிறவேன், அந்த உயரமான இடங்கள் தண்ணீரிலிருந்து என்னை பாதுகாக்கும் அப்படிங்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். ஆனால் ஒரு அலை வந்தது, அடித்து விட்டு சென்று விட்டது மகனை. அப்போ மினல் மாயி தண்ணீரில் இருந்து என்னை பாதுகாக்கும். யசிமு அசமன பாதுகாத்தான். மினல் மாயி மின்னு ஜார் வர்றதுனால தான் மாயி நம்ம என்ன செய்கிறோம், ஜர் வைத்து மஜ்ரூர் செய்கின்றோம். அடுத்து பாருங்க, அல் பாபு. பாபுனா என்ன அர்த்தம், வாசல். அல் பாப். இதுக்கு குர்ஆன்ல ஆயத்துகள் இருக்குது. இங்க பாருங்க, மின் பாபின் வாஹிதின். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் ஜாமான்களை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. அப்போ மகன்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒரே வாசல் வழியாக நீங்கள் நுழையாதீங்க, அங்கே பல வாசல் இருக்கும், பல வாசல் வழியாக நீங்கள் என்ன செய்யுங்க, நுழையுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே வாசல் வழியாக, இங்கே பாருங்க, ஒரே வாசல் வழியாக நீங்கள் நுழைய வேண்டாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை குர்ஆன்ல பதிவு செய்யப்படுகிறது. இங்கே பாருங்க, பாபின் ஏன் ஜரு செஞ்சோம், மின்னு வருது. அப்போ மின்னுக்கு பேர் ஜாரு, இதுக்கு பேர் மஜ்ரூர். ஒரே வாசல் வழியாக நீங்கள் நுழைய வேண்டாம். மின்னு ஜாரு, பாபின் மஜ்ரூர், மௌசூஃபு, வாஹிதின் சிஃபத். அடுத்து பாருங்க, கலம். கலம்னா என்ன அர்த்தம், பேனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, நூன் வல் கலமி. வல் கலம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வாவுக்கு வந்து வாவுல் கசமின்னு சொல்லுவாங்க. கசம்னா என்ன அர்த்தம், சத்தியம். அப்ப சத்தியம் என்ற பொருளுக்கு வரக்கூடிய வாவு, சத்தியம்ங்கிற பொருளுக்கு பா வரும், தா வரும், வாவு வரும். வாவுல் கசமி, பாபுல் கசமி, தாவுல் கசமின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியமாக அர்த்தம். பேனாவின் மீது சத்தியமாக. பேனா மேல சத்தியம் செய்யலாமா அப்படின்னா செய்வது கூடாது. ஆனா அல்லாஹ் செய்யலாம். நாம வந்து அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். வேற யாரு மேலே சத்தியம் பண்ணாலும் அது ஷிர்கா போயிடும், இணை வைத்தலா போயிடும். ஆனா அல்லாஹ் வந்து அவருடைய படைப்பினங்கள்ல எதன் மீது சத்தியம் செய்ய நாடுகிறானோ அதன் மீதெல்லாம் சத்தியம் செய்திருக்கிறார். சூரியன் மீது, வேகமாக செல்லக்கூடிய குதிரையின் மீது, ஃபஜ்ர் தொழுகையின் மீது, மற்ற சூரியன் மீது, சந்திரன் மீது அல்லாஹ் என்ன செய்யலாம், சத்தியம் செய்திருக்கிறார். அப்போ இங்கே வாவு ஜரு செய்யக்கூடிய வாவு வந்ததுனால தான் வல்கலமி அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், படிக்கின்றோம். இங்க பாருங்க, கதப்து பில் கலமி. என்ன அர்த்தம், பேனாவை கொண்டு நான் எழுதினேன். இந்த பாவுக்கு என்ன அர்த்தம், உதவின்னு அர்த்தம். இஸ்திஆனத் அப்படிம்பாங்க. இந்த பாவுக்கு பேர் இஸ்திஆனத் அப்படின்னா உதவி தேடுதல். பேனாவின் உதவியால் நான் எழுதினேன். இப்போ நான் வந்து சாக் பீஸை கொண்டு எழுதுறேன். பித் தபாஷிரத்தி, கதப்து பித் தபாஷிரத்தி, சாக் பீஸை கொண்டு நான் எழுதினேன். இந்த பா வர்றதுனால தான் கலமி நாம் என்ன செய்கிறோம், ஜர்ரு செய்கின்றோம். அடுத்து பாருங்க, ஷர்ருன். ஷர்ருன் ஷர்ருன் அப்படிதான் கெடுதி, தீங்கு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் முஅவ்விதத்தைன்ல வருது இல்ல, சூரத்துல் ஃபலக்ல. இங்க பாருங்க,
மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத. பொதுவாக பொறாமைப்படக்கூடியவர்களுடைய கெடுதியை விட்டும் நம்ம அல்லாட்ட ரொம்ப பாதுகாப்பு தேடணும். நமக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா அதை சில பேர் பார்த்து பொறாமைப்படுவாங்க. நம்மளுக்கு கிடைக்கலையே, இவனுக்கு கிடைச்சிட்ட. அவன் நம்ம மேலே பொறாமை அதிகமாக அதிகமாக நம்மளை கொலை கூட செஞ்சிருவாங்க. அதனால் பொறாமைப்படக்கூடியவனை கண்டால் இந்த அத்தியாயத்தை நம்ம ஓதணும். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஓதணும். பாருங்க, பொறாமைப்பட்டால் பொறாமைப்படக்கூடியவனின் கெடுதியை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமைப்படக்கூடியவன் பொறாமைப்படும் நேரத்தில் அவனால் ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட்டும் மின்னு ஜாரு ஷர்ரி மஜ்ரூர். மின்னு வர போய் தான் நம்ம என்ன செய்யறோம், ஷர்ரின்னு படிக்கிறோம். அப்ப மின்னு ஜாரு ஷர்ரி மஜ்ரூர் முலாஃபு ஹாசிதின் முலாஃபிலைஹி இதா ஷர்த்து ஹசத ஃபேல் மிர் ஃபாயில். இன்னும் ஒண்ணே ஒன்று இருக்கு பாருங்க, குரத். குரத் அப்படின்னா என்ன அர்த்தம், பந்துன்னு அர்த்தம். இதுக்கு குரான்ல வந்து ஆயத்துக்கள் இல்லை, குரத்துங்கிற வார்த்தை குரான்ல வரல. அழகு பாருங்க, லைபல் வலது. லைபல் வலது பில் குரத்தி. என்ன அர்த்தம், பந்தை கொண்டு சிறுவன் விளையாடினான். பந்தை கொண்டு சிறுவன் விளையாடினான். இப்போ லைப ஃபேலு, வலது ஃபாயிலு, பேஜாரு, குரத்தியனது மஜ்ரூர். இந்த பா வர போய் தான் குரத்தி அப்படி நாம் என்ன செய்கிறோம், ஜரு வைத்து படிக்கின்றோம். இந்த மாதிரி தனி வார்த்தைகளை கொடுத்தால் அதற்கு முன்னால் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்களை போட்டு நாம் ஜரு செய்து பழக வேண்டும். முயற்சி செய்வோம், அல்லாஹ் வெற்றியாக்கி வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد